தொடர்ச்சியாக அந்த சூழலை உற்று பார்த்து கொண்டிருப்பவர்கள், சூழலில் நடக்கக்கூடிய சிக்கல்களை விவாதித்து கொண்டே இருப்பவங்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், இனிமேல் மான்சூன் இல்லை, இனிமேல் இது மாதிரி ஒரு மழைக்காலம் என்று ஒன்று இருக்காது, புயல் காலம் என்று தான் ஒன்று இருக்கும். அப்போ அந்த புயல் காலத்துக்கு ஏற்றாற்போல் நம்மை நாம் தகவமைத்து கொள்ளணும் அப்படின்னு தொடர்ந்து எழுதுகிறத பார்க்குறோம். சென்னையில் பெய்த அந்த ஓரிரு நாள் மழையில் எவ்வளோ அவதிப்பட்டோம். திருநெல்வேலியில் பெய்த ஒரே நாள் இரவில் பெய்த மழையில் 10 நாட்களாக தூத்துக்குடியில் தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அன்றைக்கு கொடுக்கக்கூடிய அவதிகளை தவிர நாள்பட்டு இதெல்லாம் என்னென்ன சிக்கல்களை செய்யும் என்று யோசித்து பார்த்தா உடனடியாக மனதில் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னா, சர்க்கரை கூடிக்கிட்டே இருக்கிறது, இரத்த கொதிப்பு கூடுறது, இதய நோய்கள் கூடுறது, திடீர் மரணங்கள் இளமையில் ஏற்படுறது, இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக உலகம் எவ்வளவு வளர்ந்து கொண்டிருந்தாலும், அறிவியலின் புரிதல் பெரிய அளவில் வந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கும் பெரிய சிக்கல்களை கொடுப்பது என்பது சுகாதாரமற்ற தண்ணீர் தான். அந்த சுகாதாரமற்ற தண்ணீர் ஒரு விஷயத்தை சரி செய்யாததுனால வருடத்துக்கு 2019 டேட்டா என்ன சொல்லுதுன்னா 14 லட்சம் மக்கள் 1.4 மில்லியன் டெத்து வெறும் ஒழுங்காக கையை கழுவாததுனால ஏற்பட்டதுங்கிறார். நம்ம மற்ற சர்க்கரை எவ்வளோ கூடுது, ரத்த கொதிப்பு எவ்வளோ கூடுது, என்ன செய்யணுங்கிறதெல்லாம் பேசுகிறோம். கை கழுவாததுனால 69% உலகளவில் நடக்கக்கூடிய வயிற்றுப்போக்கு. இப்போ சென்னையில் ஒரு 1000 பேருக்கு வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு டயரியா இருந்ததுன்னா, அந்த 1000 டயரியாவில் 690 டயரியா கையை ஒழுங்காக கழுவாதனால தான். ஒரு சாதாரண ஒரு விஷயமாகப்படுது கை கழுவுதல். ஆனால் நமக்குள்ளே எத்தனை பேருக்கு கையை ஒழுங்காக கழுவ தெரியும்? எல்லா பெரிய உணவகங்களில், மருத்துவமனைகள் எல்லாம் ஹேண்ட் வாஷ் டெக்னிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கைகளை எப்படி உள்ளுக்குள்ளே கோர்த்து, முதல்ல இப்படி உள்ளுக்குள்ளே உள்ளங்கையை தேய்ச்சி, அப்புறம் புறங்கையை தேய்ச்சி, அப்புறம் கைகளை கோர்த்து தேய்ச்சி, கடைசியாக தண்ணீரில் கழுவணும். ஒரு அதிகபட்சம் ஒரு 20லிருந்து 30 வினாடிகள் ஆகலாம். ஆனால் அந்த 20-30 வினாடிகள் நம்மால் மெனக்கடாததுனால ஒரு 1.4 மில்லியன் மரணம் நடக்குதுன்னா இந்த நம்பர் ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம ஏன் அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்? இது கை கழுவுறதில்ல. வாஷ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்களேன். ஏன்னா வாஷ்னால் மறக்காது நம்மளுடைய வாஷ் அப்படிங்கிறதுல. வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன், இந்த 3 விஷயம், வாட்டர் அடல்ட்ரேஷன், சானிடேஷனில் உள்ள இஷ்யூஸ், ஹைஜீனில் இருக்கக்கூடிய அந்த 3 இஷ்யூனால் எவ்வளவு சிக்கல்கள் வருதுன்னு தொடர்ச்சி. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மை போல் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி ஒரு பெரும் மழை காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மழை வந்ததுன்னா தண்ணி கெட்டு போயிடும்னு. எல்லோரும் ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும், இல்லைன்னா ஒரு சுகாதாரமான தண்ணீர், வெந்நீர் குடிக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். ஆனால் நம்ம அந்த குடிக்கிற தண்ணீருக்கு காட்டுற அக்கறையில் ஒரு காய்கறியை கழுவுறதுலையோ, இல்லைன்னா நம்ம மேலுக்கு குளிக்கும் போது உள்ள தண்ணீர்லையோ எத்தனை மலினங்கள் உள்ள எவ்வளவு பெரிய சிக்கல்களை உண்டாக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா நம்மால் யோசிக்க முடியாத பல சிக்கல்களை இந்த வெறும் சின்ன தண்ணீரில் ஏற்படக்கூடிய மாசுக்கள்னால வருது. ஒரு சுகாதாரமான, மிக சுகாதாரமான தண்ணீரை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய மிக அடிப்படையான கடமை. ஆனால் நம்ம தண்ணீர் அப்படின்னாலே நம்ம போய் பாட்டில் வாட்டர் வாங்கிக்கணும், இல்லைன்னா இது வாங்கிக்கணும், நம்ம மனநிலையில் நினச்சிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய இடம், ரொம்ப அடிப்படையான விஷயம் தண்ணீர். இதை படித்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு விஷயம் வருது. இப்போ சமீபத்தில் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு தரவு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி பெரிய த்ரெட்டாக மாறிட்டு வர்றது ஏஎம்ஆர் அப்படிங்கிறாங்க. ஏஎம்ஆர்னால் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். கண்ணாபின்னான ஆன்டிபயோட்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக உலக சுகாதார நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, உலகத்தில் உள்ள பல நாடுகளில் எப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு ஆய்வு எடுத்து நிறைய நம்பர், எனக்கு அந்த எண்கள்லாம் மறந்து போச்சு. ஆனால் அதனுடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம், இந்த மாதிரி சின்ன டயரியா, காய்ச்சல், ஒருவேளை வைரஸ்னால் வந்த காய்ச்சலுக்கு பின்னாடி தொடர் தொற்றாக பாக்டீரியாக்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸு, ஒரு குறிப்பிட்ட இந்த காரணியினால தான் இந்த காய்ச்சல் வந்திருக்கு,
இந்த பாக்டீரியானால தான் இந்த நோய் வந்திருக்குன்னு சரியாக ஒரு அறிந்து கொள்வதுக்கு முன்னாடி மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ், தேவையே இல்லாமல் ஒரு கிராம் நெகட்டிவ் இதை அழிக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அது எக்கச்சக்கமாக நாம் பயன்படுத்துகிறோம். ஒரு 60லிருந்து 67 ஞாபகம் இல்லை, 77% பயன்படுத்தக்கூடிய இந்த எதிர் நுண்ணுயிரிகள் அவசியமே இல்லாமல் கொடுக்கப்படுகிறது, தொடர்ந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு சாதாரண தண்ணீரிலிருந்து வரக்கூடிய மாசுக்களை, அந்த பாக்டீரியாக்களை நம்ம உடம்புக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறதில்ல, இது நம்ம பண்ணக்கூடிய தவறு. இன்னொரு பக்கம் இந்த சந்தை, மருந்துகளின் சந்தை புதிதாக அவசியமில்லாத மிக தீவிரமான ஒரு மொத்தமாக உள்ளிருக்கக்கூடிய நுண்ணுயிர்களெல்லாம் அழிக்கக்கூடிய ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸை ஒரு சாதாரண நோய்களுக்கெல்லாம் கொடுத்ததனுடைய விளைவு அந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் உடம்புக்குள்ளே உருவாருது. அது சுற்றுச்சூழலில் நடத்தக்கூடிய பாதிப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் சவாலாக வந்து கொண்டிருக்கிறது. நலச்சவால் அப்படின்னோடனே நம்ம மனசில் எல்லாருக்கும் தோன்றது சர்க்கரை பற்றி பேசுவாரோ, இல்லை புற்றுநோய் கூடிருமோ, இரத்த கொதிப்பு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் கூடிக்கொண்டு இருக்கிறது, அதை பற்றி நாம் புரிந்து கொள்ள தான் வேணும். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஆரோக்கியமான தண்ணீர், சுத்தமான தண்ணீர், சுகாதாரமான தண்ணீர். தினம் தினம் நமக்கு நாம் பருகக்கூடிய, நாம் புழங்கக்கூடிய, நம் உணவில் அன்றாடம் சேர்க்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருப்பதற்கான ரொம்ப ரொம்ப நிறைய புள்ளிவிவரங்கள் தொடர்ச்சியாக கேரளா நமக்கு தெரியும், பக்கத்து மாநிலம். அவங்கள்ட்ட இன்னைக்கு வரைக்கும் ஹெப்பாட்டிஸ் ஏ கூடிக்கொண்டே இருக்குது. மஞ்சக்காமாவில் வரக்கூடிய அது வாட்டர் பார்ன் டிசீஸ் தான், தண்ணீர்லேருந்து வரக்கூடியது தான். இன்றைக்கும் அந்த இன்சிடென்ட்ஸ் கூடிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் அவர்கள் சொல்வது இத்தனைக்கும் நம்மை விட தண்ணீரை காய்ச்சி சீரக தண்ணீராக, கருங்காலி போட்டு காய்ச்சி தண்ணீராக குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ள மக்கள் கேரளத்து மக்கள். அவர்களுக்கிடையே புழங்கி கொண்டே இருக்கக்கூடிய இந்த மலினமான தண்ணீர், மழையினாலோ இந்த சுகாதாரம் இல்லாத தேங்கி வைக்கக்கூடிய தண்ணீர்னாலோ வரக்கூடிய காமாலை இன்றைக்கும் அது ஒரு பெரிய த்ரெட்டாக கூடிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, முதலில் நமக்கு முதல் நலச்சவாலாக நாம் இருக்கிறது நம்மளுடைய அடிப்படை ஆரோக்கியத்தை இன்றைய நவீன அறிவியல் மிக உன்னிப்பாக கவனிக்க சொல்லக்கூடிய இந்த வாஷ், கைகள் கழுவுறதுலேருந்து, நம் குடிக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து, புழங்குவதற்குரிய தண்ணீர், அது உணவை கழுவுறதுக்கோ இல்லை என்றால் நம் உடலை குளிப்பதற்கோ பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் சுகாதாரமாக இருக்க வேண்டியது மிக 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 அடிப்படையான அவசியமான விஷயம். அதை தாண்டி அடுத்த கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு எடுத்தால் கோவிட் ஒரு பெரிய கற்பிதத்தை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது. இந்த கோவிட் காலத்தில் நம்ம கேட்ட விஷயங்கள் பல, அதில் கிடைச்ச பல புரிதல்களை 2 வருஷத்தில் நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு அச்சுறுத்தலில் இருந்தோம். எங்கே போனாலும் பொது இடங்களில் முகமுறை அணிந்துக்கிட்டு, எங்கே போனாலும் நம்ம ரொம்ப அக்கறையாக கைகளை சுத்தமாக வச்சுட்டு எப்படி இல்லாமல் இருந்தோம். ஆனால் அது 2 ஆண்டு தாண்டினோடனே நம்ம அதை பற்றின பெரிய பயம் இல்லை. என்ன நடந்தது, நம்ம உடம்புக்குள்ளே ஒன்று நம்ம போட்டுக்கிட்ட வேக்சினாலேயோ இல்லை என்றால் அந்த மந்தை நோய் காப்புன்னு சொல்லக்கூடிய ஹேர்டு இம்யூனிட்டி, நிறைய பேர் தொற்று பெற்று நம் உடல் அந்த எதிர்ப்பு நிலையை அடைந்து விட்டதுனால இன்றைக்கு வரைக்கும் கோவிடுடைய பிற மாற்றுருக்கள் பெரிய அளவில் நம்ம பாதிக்காத அளவில் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் திடீர்னு ஒரு செய்தி வருது, JN1 அப்படின்னு ஒரு கோவிடுடைய புது வகைரா படு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இது உலக சுகாதார நிறுவனம், இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை, ஆனால் இதை நாங்கள் உன்னிப்பாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் இது ஒன்றும் பெரிய அளவில் நுரையீரலை எதுவும் பாதிப்பை உண்டாக்கலை, ஆனால் அதிகம் பரவி வருகிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாத பெரிய சிக்கல்களை நுரையில் ஏற்படுத்தாத மாற்றுருக்கள் தான் எப்போவும் வரும்னு சொல்ல முடியாது. இன்னும் காலம் போக போக புதிய புதிய இந்த மாதிரி ஜூனோசிஸ் வைரஸஸ், இப்படி நம்ம இவ்வளவு தூரம் மழை கொட்டும்னு நம்ம யாரும் நினைக்கவே இல்லை. ஆனால் அதை சூழ்நிலையாளர்கள் சொன்னாங்க, புவி வெப்படையுது, இனிமேல் பெரிய அளவில் கொட்டும் அப்படின்னப்ப என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சாதாரணமாக நினச்சோம். ஆனால் இப்போ கொட்டி தீர்க்கிறது. இதே தான் இன்றைக்கும் சூழ்நிலையாளர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது. இந்த ஸ்பில் ஓவர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் அவர் மறுபடி சொல்கிறது,
இனிமேல் இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்க்கெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய பெரிய மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனால் அந்த கம்யூனிகபிள் டிசீசஸில் புதிய வைரஸ்கள் வந்து உருவாகி கொண்டே தான் இருக்கும். அப்படி அந்த புதிய வைரஸ்கள் உருவாகக்கூடாதுன்னு நினச்சா முதல்ல சூழலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்க. சுற்றுச்சூழலை சரியாக வைத்துக்கொண்டு சூழலில் வன்முறைகள் நிகழ்த்தாமல் அப்படியான ஒரு வாழ்வியலில் போகும்போது மட்டும்தான் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் பார்த்து கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் ஏதாவது ஒரு நம்முடைய அடுத்த தலைமுறைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு புதிய தொற்றுக்கள் வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறதுனால சிறு வயது முதலே நம்முடைய அந்த உள்ளிருக்கக்கூடிய ஒரு அக எதிர்ப்பாற்றல் இன்னேட் இம்யூன் சிஸ்டம் அப்படிம்பாங்க, அதை சிறப்பாக வைத்து கொள்ளக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ ஒன்று சுகாதாரமாக இருக்கணும். ரெண்டாவது இந்த மாதிரி புதிய தொற்றுக்கள் வந்தால் முதல்ல அது நம்ம பாதிக்க போகிற விஷயம் வந்து நுரையீரல் தான். அப்போ அந்த நுரையீரல் செம்மையாக இருக்கணும். அதுக்குள்ளே இந்த வைரஸோ இந்த பாக்டீரியாக்களோ உள்ளே போய் அதில் உள்ள வந்து ஒரு நிமோனியாவை உருவாக்கி விடக்கூடாது. ஏற்கனவே வேறு கோமார்பிடிட்டி, இந்த அடிக்கடி இந்த கோமார்பிடிட்டிங்கிற வார்த்தையை கோவிட் காலத்தில் தான் வெகுஜன மக்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே சர்க்கரை இருக்குது, ஏற்கனவே இரத்த கொதிப்பு இருக்குது, ஏற்கனவே புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கிறோங்கிறவங்க அவர்களுடைய எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கும். அப்போ முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படிங்கிறது நுரையீரல் தான். அப்போ அந்த நுரையீரலை சிறு வயதிலிருந்தே செம்மையாக வைத்து கொள்வதும் நம்முடைய அடிப்படை எதிர்ப்பாற்றலை குழந்தை பருவத்திலிருந்தே செம்மையாக வைத்து கொள்வதும் எல்லாருடைய மிக மிக அடிப்படையான ஒரு தேவை. இது நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி சார் நுரையீரலை தெம்ப வச்சுக்கிறது? நம்ம வந்து அப்படியே டம்பிள்ஸ் எடுத்து பைசப்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கிறோம். அப்படியே 6 பேக் வைக்கணும்னா நம்ம போய் கார்டியோ பண்ணி உடம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல 6 பேக் வச்சுக்கணும். ரொம்ப சில பேர்லாம் 6 ஸ்பூன் தண்ணி குடித்து அதை உடம்பை கட்டாக வச்சுக்கணும். அப்படிலாம் அந்த புரிதல் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர்ட்ட இருக்குது. நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் குட்டி பையனாக இருக்கும்போதெல்லாம் வந்து 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிக்கும்போது எங்கள் தெருவிலேயே ஒரே ஒருத்தர் தான் வந்து போய் இந்த பார் தான் எடுப்பாங்க. அப்போல்லாம் ஜிம்மெல்லாம் கிடையாது. அப்படி பார் எடுத்து உடம்பு செஸ்டெல்லாம் இப்படி இழுத்து இப்படி வச்சுப்பாங்க. நாங்கள்லாம் அந்த வயசு பசங்க அப்போல்லாம் 14 15 வயசு 13 வயசு பசங்கள்லாம் போய் அவர் பின்னாடி போய் நாங்களும் வரோன்னே எங்களுக்கும் அதெல்லாம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் அங்கே போனால் எங்கள் வீட்டிலலாம் பயங்கர திட்டு விழுந்துருக்கு. என்ன நீ போய் அங்கே போய் கிரவுண்டில் போயிட்டு பசங்களோட சேர்ந்து தண்டா பஸ்கி இல்லை என்ன பெரிய தாதாவாக போறியா, பெரிய ரவுடியாக போறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். ஏன்னா அப்படி உடலை வலுவாக சரியாக வைத்துக்கொள்பவர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப வந்து ஊரில் ஒரு பெரிய ரவுடியாவோ தாதாவோ இருக்கவன் தான் உடலை நல்லா வச்சுப்பான்னு ஒரு புரிதலை நம்பியார் மாதிரியான நடிகர்கள் நமக்குள்ளே ஏற்படுத்தியிருந்தாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம். ஏன்னா நம்பியார் வந்து கைதட்டு கபாலி அப்படின்னோடனே அவர் ஒரு பஸ்கியை ரெண்டால கீழே போட்டுட்டு என்ன பாஸ் அப்படின்னு வருவார். அதனால் அன்றைக்கு வந்து உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் போய் ஜிம்மு போகுது, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயந்தான். கண்டிப்பாக தன் உடலை பேணுதல், தன் உடலை வந்து தான் முதலில் தன் உடலை நேசித்தல் மிக அழகான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி அந்த புற அழகை உடலுடைய அமைப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே அளவுக்கு உள்ளுறுப்புகள் சரியாக இருக்குதா? என்னுடைய நுரையீரலினுடைய ஃபோர்ஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிம்பாங்க, FVC அப்படின்னு பேர், அது சரியாக இருக்கா? என்னுடைய மூச்சை நல்லா உள் இழுத்து வெளியே விடுவதற்கான திறன் சரியாக இருக்கா? என் நுரையீரலில் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல்னு வராமல் எப்பொழுதும் நுரையீரலை செம்மையாக வைத்துக் கொள்ளணும். அதற்கு என்ன பயிற்சி செய்யணும், அதற்கு என்ன உணவு எடுத்துக்கொள்ளுதோ ரொம்ப முக்கியமான இது. கபகாலம், மழைக்காலம். இப்போ நம்ம ஒரு சின்ன மெனக்கடல்கள் இந்த மாதிரி கம்யூனிகபிளாக இன்ஃப்ளூயன்ஸாக வரக்கூடாது, சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல நம்ம நுரையீரலை பாதுகாப்பாக வைக்கணும்னா அந்த கபம் சேரக்கூடிய தன்மையை தினசரி உணவில் நம்ம கொஞ்சம் கவனம் எடுக்கணும். எளிய விஷயம், ஒரு மிளகு, குறுமிளகுன்னு சொல்லக்கூடிய மிளகு வந்து அதுதான் நம்ம காரத்துக்கு காலகாலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவு. ஆனால் அந்த மிளகு வெறும் காரம் மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகில் நடத்தியிருந்த ஆய்வுகளை நினச்சி பார்த்தா மலைப்பாக இருக்கும். இந்த மிளகு வந்து அதனுடைய தாவரவியல் பெயர் வந்து பைப்பர் நைக்ரம் அப்படிம்பாங்க. இந்த பைப்பர் நைக்ரமில் பைப்பரின் அப்படின்னு ஆல்கலாய்டு இருக்குது. இந்த 2 தாவர உட்கூறுகள் ரெண்டுமே நுரையீரலில் சளி சேர்றத தடுக்கக்கூடியது. நுரையீரலில் மூச்சுக்குழல் சுருக்கம் உருவாகிறது,
பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படிம்பாங்க. அந்த சுருக்கத்தை விரிக்க வைக்கக்கூடிய ஒரு பிராங்கோ டைலேட்டர், இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிராங்கோ டைலேஷன் கொடுக்கறதுக்கு வெறும் மிளகு செய்யும். அப்போ ஏன் நம்ம சாப்பாட்டில் சும்மா நம்ம என்ன காய்கறிகளோ கீரைகளோ எதை செஞ்சாலும் அதில் ஒரு 4-8 மிளகை சேர்த்து கொள்ளலாம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம்பாங்க. அந்த பகைவன் வீட்டில் உணவு இருந்துங்கிறது அதுக்கான நச்சுத்தன்மையை போக்கும் அப்படிங்கிற புரிதல் தான் மிளகு சேர்த்துருக்காங்க. ஸோ உணவில் மிளகு சேர்த்துக்கணும். இந்த மழை காலங்களில் நம்ம நுரையீரலை சரியாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன மெனக்கடல் அப்படின்னா மிளகு. ரெண்டாவது அதே ஃபேமிலியில் இருக்குது திப்பிலி. மிளகு தெரியும் நிறைய பேருக்கு, திப்பிலி பல வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. அது மூலிகைகளாகத்தான் பார்க்கக்கூடாது. ஆனால் திப்பிலி கேரளாவில் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த திப்பிலிங்கிறதும் பைப்பர் லாங்கம். இது பைப்பர் நைகிரம், அது பைப்பர் லாங்கம். அந்த திப்பிலியை ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. திப்பிலி ரசம்ங்கிறது சளியை அறுக்கக்கூடிய, நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை அறுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. அந்த சளியை அறுத்தல் அப்படின்னா ஆங்கிலத்தில் நவீன அறிவியலில் சொன்னால் அது ஒரு மியூகோலைட்டிக் அப்படிம்பாங்க. மியூக்கஸ் ஒட்டி இருக்குது, அதை அறுத்து வெளியே தள்ளணும். மியூக்கஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஃப்ரீ ஆகிடும். அந்த தன்மை உள்ள ஒரு பொருள் வந்து திப்பிலி. அதே மாதிரி ரொம்ப எளிய ஒரு மூலிகை, நம்ம தேநீரை அருந்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இன்றைக்கு அதில் நடந்துக்கிட்டு இருக்க ஆய்வுகளை பார்த்தா மலைக்க வைக்கிறது. அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கோவிட் காலத்தில் எதற்கும் இந்த கரிசாலை வந்து கோவிட் நோயில் வந்து வரக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு நியூமோனிட்டிக் கன்சாலிடேஷனுக்கு பயன்படுமா, அந்த வைரஸ் செயல்படக்கூடிய திறனை கொஞ்சம் அது மட்டுப்படுத்துமா அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜிமாங்க. அந்த கம்ப்யூட்டேஷனல் பயாலஜியில் இருந்து கரிசலாங்கண்ணியை வந்து ஆய்வு செஞ்சாங்க. நம்ம ஏன் ஒரு சின்ன மெனக்கடல் தினம் இந்த மழை காலங்களில் அல்லது அடிக்கடி நுரையீரல் சார்ந்த நோய் வரக்கூடிய தன்மை இருக்கிறவங்க ஒரு கரிசாலை தேநீர், ஒரு மிளகுத்தூளை சாப்பாட்டில் போட்டுக்கிறது, திப்பிலியில் ரசம் வைத்து சாப்பிடுவது, கற்பூரவல்லி, துளசி, இது மாதிரி ஒரு எளிய அன்றாடம் வீட்டுக்கு அருகில் கிடைக்கக்கூடிய, வீட்டில் தொட்டியில் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது? ரொம்ப ஒரு சாதாரண வேலிப்புறத்தில் வரக்கூடிய ஒரு மூலிகை வந்து ஆடாதொடை. அந்த ஆடாதொடையை வந்து அது ஆடு தொடாது, அதனால தான் ஆடாதொடைன்னு பேர் வச்சாங்க. அது அவ்வளவு கசப்பு. ஆடு ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால அந்த இலையை மேயாது. ஆனால் அந்த ஆடு வந்து ஆடு தான் மேயாது, ஆனால் நாம் மேய வேண்டிய ஒரு இலை அது. அந்த ஆடாதொடையிலிருந்து தான் நவீன மருத்துவத்தில் பிராம் ஹெக்சின் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டை பிரித்து எடுத்து சளியை பிரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் என்னென்னா, ஆடாதொடையும் குறுமிளகும் பாடாத நாவும் பாடும். பாடாத நாவும் பாடும்னோடனே நாங்கள் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது, பெரிய எஸ்பிபி இவங்கெல்லாம் பாட பிடிக்க வேண்டியதுடா, பெரிய பாட்டு வரணும்னா படிக்கணும், ரொம்ப அதை ஏளனமாக. அந்த நேரத்தில் என்ன தெரியும், 17 வயசு 18 வயசில் விளையாட்டாக அதை பார்த்தோம். ஆனால் இன்றைய ஆய்வுகளில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வோக்கல் கார்டு, நம்மளுடைய குரல் வளையில் குரலுக்காக அதிரக்கூடிய, காற்றில் அதிரக்கூடிய வோக்கல் கார்டில் ஒரு திக்கனிங் இருந்தால், அதில் ஒரு பாலிப் இருந்தால், இல்லை தொண்டையினுடைய கமரல் வரும், ஃபேரிஞ்சைட்டிஸ் அப்படிம்பாங்க, இதுக்கெல்லாம் ஆடாதொடை அவ்வளவு அற்புதமான மருந்தாக இருக்குது. வெறும் ஆடாதொடையில் 2 இலையை கிழிச்சு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு அதிமதுரம் போட்டு ஒரு டீ. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, டீ அப்படின்னா வெள்ளைக்காரன் சீனாவிலேருந்து அந்த தேயிலையை கொண்டு வந்தால் அது தேநீராக நம்ம எல்லாம் குடிச்சிட்ருக்கோம். அதே தேநீர் தான் இருக்கணுமா நமக்கு? அதே தான் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தணுமா? அவசியம் இல்லை. நம்ம யாருக்காவது தேயிலையை வந்து யாராவது தேரன் சொல்லியிருக்காரா, திருமூலர் சொல்லியிருக்காரா? எந்த சித்தரும் சொல்லலை. ஆனால் இங்கிலீஷ்காரன் அதை பயன்படுத்த ஆரம்பித்தோடனே ஒட்டுமொத்தமாக நம்ம தேயிலைக்குள்ளே போயிட்டோம். தேயிலை மிகச்சிறப்பானது, சந்தேகம் கிடையாது. தேயிலையில் மருத்துவம் கிடையாது. அதே தேயிலை மாதிரி எத்தனை மூலிகைகளை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இந்த மழை காலங்களில் கரிசலாங்கண்ணி தேநீர் குடிப்போம். ஆடாதொடை கஷாயம், ஆடாதோட 2 மிளகு நாங்கள் கொஞ்சம் அதிமதுரம் சேர்த்துக்கொள்ள சொல்லுவோம். சேர்த்து அந்த தேநீரை குடிச்சு பாருங்கள். ஒரு கசப்பும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு தேநீராக ஆடாதோட. மழைக்காலங்களில் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். ஒரு சளி இருமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் 3-4 நாள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடாதொடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதொடைக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம நிறைய பேர் காலத்தில் நம்மெல்லாம் பப்பாளி இலை சாறு போடும், நிறைய படித்தோம். ஏன்னா பப்பாளி இலை சாறு சித்த மருத்துவத்திலேருந்து வந்தது கிடையாது. அது வந்து ஆக்சுவலாக அதை முதல்ல சொன்னது மலேசியர்கள். அவங்க சீன மருத்துவத்திலையும் தாய்லாந்துலேயும் இந்த பப்பாளி இலை சாறை அவர்கள் பயன்படுத்துவதை வச்சு அந்த செய்தி பரவுதலாக வந்துச்சு. இப்போ இன்றைக்கு வரைக்கும் டெங்கி காலத்தில் தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா, தட்டுக்கள்ங்கிறது பிளேட்லெட்ஸ்,
த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த தட்டுகள் குறைஞ்சதுன்னா பப்பாளி இலைச்சாறை கொடுக்கும். நண்பர்களே, அதை விட சிறப்பாக இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதோட இலைச்சாருக்கு உண்டு. அது மட்டுமா, பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக இரத்தப்போக்கு போச்சுன்னா அதை குறைப்பதற்கும் அந்த ஆடாதோட இலை பயன்படும். ரொம்ப சாதாரண ஆடு தொடாத கசப்பான யாரும் கவனிக்காத கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய அந்த இலை அவ்வளவு மருத்துவ குணங்கள் உடையது. அந்த ஆடாதோட இலையும் மிளகும் அதிமதுரம் சேர்ந்து ஒரு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸாவோ இல்லை இந்த ஹெப்பாட்டிஸ் ஏயோ வேறு எந்த சிறு சிறு தொற்று நோய்கள் வராமல் இருக்க இது மாதிரியான கஷாயங்களை நம்ம காலையில் நம்மளுடைய பானங்களோடு எடுத்து, இதுதான் தீர்வுகள். இதுதான் நான் தலைப்பு கொடுக்கும்போது நல சவால்களும் நம்பிக்கையூட்டும் நல தீர்வுகளும் சொன்னேன். நல தீர்வுகள்னால் நம்ம உடனே எல்லாத்துக்கும் ஒரு வேக்சின் வரும், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆன்டிவைரல் ட்ரக் வரும், அது வரட்டும், வர்றப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கையில் கிடைக்கக்கூடிய நம் முன்னோர்கள் சொன்ன இந்த குட்டி குட்டி சிறு சிறு, நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபங்க்ஷனல் பிவரேஜ், நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள, நம் உடலுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயம். கம்யூனிகபிள் இப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் என்றைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றாத வாழ்வியல் நோய்கள். பேசிக்கொண்டே இருக்கிறோம்.